ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு புடலங்காய் பொரியல். இதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். செம்மையாக வந்துட்டு கடலை பருப்பு போட்டு எப்படி வந்து பண்ணுறது டேஸ்ட்டாக அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பருப்பு வந்துட்டு நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. இதில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சளி கிளி பிடிச்சிருந்தா கூட டாய்லெட் வழியாக வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு காயை வந்து பொடிசாக வந்துட்டு புடலங்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் வந்துட்டு அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நான் பாதிக்கு பாதி வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து அடுப்பு ஃபுல்லாக வச்சு வேக வச்சுட்டேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ வந்து கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். காய் பருப்பு ரெண்டுமே வந்துட்டு வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதே பாத்திரத்தில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்த பருப்பு பொரிஞ்சதுமே கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் காரம் தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் வந்துட்டு பாம்பு மாதிரி அது நிறைய பெரிய நீளமாக வந்துட்டு கிடைக்கும். இப்போல்லாம் வந்துட்டு குட்டை குட்டையாக தான் வந்துட்டு புடலங்காய் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு எந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுமே வந்துட்டு நம்ம காயை வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி இல்லாமல். ஸோ அந்த காயம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கையில் மொபைல் பிடிச்சி பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கிளறி விட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் மூடிட்டு அடுப்பை சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பராக வந்துட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்துட்டு காய் வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு நான் ஒரு அரை முடி தேங்காய் துருவலும் வந்துட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோதான், இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு நம்முடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.